வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் கூட சில விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வனிதா வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆலு பராத்தா ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. இதை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனலில் உள்ள எல்லா ரெசிபியும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சட்னி ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இட்லி எப்படி ஊற்றுறது அப்படின்றத பற்றி ஒரு சில விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இட்லி பிளேட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளாக் கலர் ஹேண்டில் இல்லாத பிளேட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்டீல் ஹேண்டில்லே வருது நிறைய பிளேட்ஸு, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கீழே இருக்கிறது வந்து அடி பிளேட்டு, மேலே உள்ளது வந்து மேல் பிளேட்டு. இந்த மேல் பிளேட்லேயும் எனக்கு அந்த ஹேண்டில் இருந்துச்சு, ஆனால் நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைமே வந்து அது அப்படியே உருக்கிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ் வாங்காதீங்க. அதே மாதிரி 2 பிளேட்டுக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா அடி பிளேட்டில் இருக்கிற இட்லி வந்து உங்களுக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும், அமுங்கிடும், இல்லைனா மேல் பிளேட்டோட ஒட்டி போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா அரைக்கரண்டி மாவு மட்டும் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இட்லி முழுசாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் நான் வந்து துணியும் போடலை, எண்ணெயும் அப்ளை பண்ணல. ஜஸ்ட்டு பிளேட்டை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஆயில் ஊற்றாமல் இட்லி ஊற்றுறது தான் நம்மளோட பழக்கம். ஸோ இந்த மாதிரி பிளேட் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிட்டுருக்கோம். அதனால எண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக தான் வந்து பிளேட்டில் இட்லி ஒட்டும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பரவாயில்ல, அது ஒட்டினாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இட்லி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு ஸ்டீம் போகிற அளவுக்கு மட்டும் வெயிட் பண்ணால் போதும். இட்லி வேகிற டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இட்லி வேக வச்சிங்கனாலும் இட்லி எடுக்கிறது கஷ்டம். இப்போ லைட்டாக இந்த பிளேட்டில் பச்சை தண்ணி தெளிச்சுட்டு ஒரு டம்ளரில் கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா மெலிசான ஸ்பூன் எடுத்திருக்கேன். மெலிசான ஸ்பூன் நல்லா அகலமாக இருந்தால் இட்லி இன்னும் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி ஸ்பூன் இருந்தால் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓரங்களில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி எடுத்துடலாம். எனக்கு வந்து பிளேட்டில் லைட்டாக இட்லி ஒட்டும், பட் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்தாங்கன்னா சூப்பராக வந்து இட்லி ஒட்டாமே வரும். இதுக்கும் ப்ராக்டிஸ் வேணும். நம்ம எண்ணெய் தடவி ஊற்றினாலும் இந்தளவுக்கு லைட்டாக ஒட்ட தான் செய்யும். நம்ம எண்ணெய் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஆயில் தடவாமையே எல்லோரும் இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். நான் எல்லா இட்லியும் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த பிளேட்டையும் காட்டுறேன். எந்தளவுக்கு இட்லி பிளேட்டில் ஒட்டியிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பிளேட்டில் இட்லி ஒட்டும். யூடியூப் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் இட்லியோட ஷேப் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றது. அதே சமயத்தில் லைட்டாக வந்து ஒட்டினாலும் நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு நம்மளோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு பேனில் தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இது வதங்குற கேப்பில் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் அதே மாதிரி வெங்காயம் வதங்குறதுக்கும் அந்த உப்பு போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா வந்து 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான். அதே மாதிரி என்னோடய வீடியோஸில் சைடில் வந்து நிறைய உங்களுக்கு சவுண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே கிரித்திக் பண்ணுற அட்டகாசம்தான். கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும்.
ஒரு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துடுறேன். நீங்கள் துருவன தேங்காவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கலந்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சட்னிக்கு. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட ஃப்ளேவரும் இந்த சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி வேணும்னா, இஞ்சி ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியும் மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. மற்றதை இப்போ அதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய ஜாரில் போட்டு இந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை ஒரு ஜார்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தாளிச்சிட்டு அதில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிப்பியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்.